இன்னும் நீங்கள் வந்து ஓ ஆன்னு கத்துறீங்களடா. தலைவர்னா யார், தொண்டர்னா யார், உங்களுடைய கட்சியின் கொள்கை என்ன? இப்போ இந்த தேர்தலும் நாம் தமிழருக்கு வந்து வெறும் பயிற்சியாக தான் இருக்குமா இல்லை வெற்றியாக இருக்குமா? டோட்டல் பயிற்சி. அதற்கு பிறகு எடுப்போம் முயற்சி. எங்க ஆள் வந்து கருப்பா தான் இருப்பாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாரு. அவர் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாரு, ஆனா கெத்தா இருப்பாரு. ஒரு மாதிரியா இருக்கும் இந்த கதை சொல்றதெல்லாம். இவங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும்னா யார் வரணும்? நாங்கள் நல்லவங்க வரணும். யாரு தாவேக்கா தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் மாற்றத்தை கொடுப்பாரு. எல்லாரும் விசில் அடிச்சுட்டே போறதுக்கு. ஓட்டு போறவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த கிளி ஒண்ணு பேசல, வடியல் படுத்தலாம். இது கலைஞர்லாம் ரயில்வே ட்ராக்லயே உட்காந்துருக்காரு. அவர்லாம் ஓடாத தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவர் கருணாநிதி. எங்களோட அப்படி இல்லை. ட்ரெயினே வந்தாலும் அப்படி கெத்தா உட்கார, ஓட்டுறா ஏத்ரா பாப்போம் அப்படிம்பாரு. நிதியிலே கட்சி நடத்துறாங்க. பார்த்தா திருடி நிதி வாங்கி நாங்க வந்து கட்சி நடத்தல, கொள்ளையடிக்கல, ஊர் சொத்தை ஆட்டைய போடல, கஞ்சா விக்கல, சாராய விக்கல, பெண்களை வந்து கற்பழிச்சவனை கொண்டு போய் வெளியில விட்டு அவங்ககிட்ட கோடி கோடியா காசு வாங்கிட்டு ஆட்டைய போட்டு நான் கட்சி நடத்தல. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ ரீசெண்டாக உங்கள் சீமான் அவர்கள் வந்து திருச்சியில் மாநாடு போட்டிருந்தாங்கல்ல? ஆமாம். அந்த மாநாடு என்னங்க ஸ்பெஷலாச்சு? ஒன்றுமே ட்ரெண்ட் ஆகலையே, ஒன்றும் சோசியல் மீடியா வந்த மாதிரி தெரியல, அப்படியே டம்மியான மாதிரி இருக்கே. அது டம்மி இல்லை தம்பி, ரொம்ப ஹையில் போயிட்டு ரொம்ப ஹைப்பில் போனோன்னா யாராலும் எட்டி பிடிக்க முடியலை. இப்போ நீங்களே சொல்லிக்கணும் ஹைப்பில் போயிடுச்சுன்னு. எப்படி சொல்ல வரேங்க, எனக்கு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ மற்ற கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் சறுக்குவாங்களா, யாருன்னா வலுக்குவாங்களா, ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குமா, ஏதாச்சும் டென்ஷன் ஆகுமா, ஒரு 5 சேராச்சும் காலியாக இருக்குமா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுமா, இதை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டிங் பண்ணலையா? இல்லை நாம் தமிழர் சீமான் அப்படி தடுக்குவாரா, அப்படி உழுவாரா, அப்படி தும்முவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நினைச்சு யாரும் பார்த்துட்டு இல்லை, யாருமே பார்க்கல. எல்லாம் இப்போ கேட்டீங்கல்ல கேள்வி, என்ன ஒன்றுமே இல்லையேன்னு கேட்டிங்களா? உங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்களே. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆகணும், இதாச்சும் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? திமுக, அண்ணா திமுக, என்ன மற்ற கட்சிகள், ஏன்னா எங்கள் கட்சி இல்லாது நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை பிடிக்காதவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அது கிடைக்கல. அதாவது இந்த சோளப்பொரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கல. ஒன்றும் சோனமுத்தனுக்கு பதில் இல்லை, ஒன்றும் அடிக்க முடியலை. அப்படியே அமைதியாக டென்ஷனில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தம் ஆகிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டாங்க. என்னடா நம்ம என்னமோ நினச்சோமே, எதை ட்ரோல் பண்ணுறது? கூட்டத்தை காட்டுறதா, அவர் பாட்டு பாடினாரா அதை காட்டுறதா, 234 எதையுமே காட்டாமல் போயிட்டாங்களோ எல்லாம் 24 hours லைவ் போச்சு. விஜய் பேசும்போது சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடுவாங்க தெரியுமா? ஆனால் இவ சீமானுக்கு அப்படி போகல, பாட்டு மட்டும் தான் ட்ரெண்ட் ஆச்சு, மற்ற எதுவுமே இல்லை. என்ன அந்த பேச்சுல அவ்வளோ எதுவுமே இல்லை, பழசதான் பேசிட்டு இருந்தாரு. இது என்ன ஜோக்கர் இருக்காங்கல்ல தம்பி, ஜோக்கர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நிறைய பேர் பேசுவாங்க, காட்டுவாங்க, போட்டு காட்டுவாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு கலட்டா பண்ணா போட்டு காட்டுவாங்க. ஒரு அறிவாளி பேசுறான்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கான், எங்கே காட்டினா இன்னும் வளர்ந்துருவாங்களோ பயம். அந்த பயம் இருக்குல்ல, அது போதும் எங்களுக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வளர்றது காரணமே விஜய் தான். விஜய் பேசியே வளர்றீங்களாமே? அப்படியா? 15 வருஷம் ஆச்சு இப்போ நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு. இப்போதானே வளர்ற மாதிரி தெரியுது. இப்போதான் நாம் தமிழர் பேச்செல்லாம் அடிப்படுது. நிறைய விஜய் பேசியே வளர்றாங்க. இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய், மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அது உங்க கட்சிக்கு நல்லா பொருந்தும். எங்க கட்சிக்கு இல்ல, உங்களை மாதிரி பயப்படுறவங்க. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் அடி வயத்துல போய் கலக்குது. ஐயோ சீமான் வந்துட்டாரு, வாக்காளர்கள் வந்து 40 லட்சத்துலேருந்து இப்போ 60 லட்சம் எகிரிடுச்சு, ஓட்டர்ஸ் வந்து நிறைய ஆயிட்டாங்க. எங்கள்கிட்ட திருச்சி மாநாடை பார்த்தீங்களா? பார்க்கிங் அளவு தான் மாநாடு சைஸ்ன்னு ட்ரோல் பண்றாங்க. மற்ற கட்சியோட பார்க்கிங் அளவு தான். யார் சொன்னது? பார்க்கிங் அளவு தான் மாநாடு சைஸேவா. அப்ப வந்து நீங்க கண்ணை போய் டெஸ்ட் பண்ணுங்க. நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. மைண்ட கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணுங்க. சரி, எனக்கு குறை இருக்கலாம், மத்தவங்க பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. மற்ற கட்சி மொத்தம் வந்து 2,70,000 பிளாஸ்டிக் சேர்ஸ் வச்சிருந்தோம். ஃபுல்லா ரொம்பிருச்சு. ஃபுல்லா அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபுல்லா எல்லாரோட பேனர் வச்சிருந்தோம். அந்த 2,70,000 சேர் ரொம்பிட்டு நாங்கள்லாம் போகிறதுக்குள்ளே வந்து திருச்சி ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பஸ்ஸு நிற்கிது. அதுவே கிடைக்கல, உள்ள மூவே ஆகலை, அப்படியே நின்றுடுச்சு. நிற்க என்னாச்சுனாக்கா கூட்டம் இந்த பக்கத்தில் வந்த கூட்டம்லாம் உள்ளே போயிடுச்சு.
உள்ளே போகிறோம், ஸ்டேஜ் சென்டராக இருக்குது, சுற்றிலும் நிற்கிற ஜனம் இருக்குது பார்த்தீங்களா, வேடிக்கை பார்க்க வந்து ஜனம். எங்கள் அண்ணனை வேடிக்கை பார்க்க வந்தது. தமிழ்நாட்டில் வந்து மற்ற வேடிக்கை தான், வாக்கா மாறாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா கூட்டம் வாக்கா மாறாதுன்னு சொல்லுவீங்களா, இப்போ இந்த கூட்டம் வாக்கா மாறுமா? நாங்கள்லாம் வெட்டியாக இருக்கோம். இப்போ எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை. நாங்கள் அந்த வைகை வடிவேலு மாதிரி காமெடி பீஸ் தாங்கல்லாம். நாங்கள் வந்து இருந்த அந்த கட்சியில் ஒரு நாள், அந்த கட்சியில் ஒரு நாள், இந்த கட்சியில் ஒரு 5 சீட்டு, அந்த கட்சியில் ஒரு 4 சீட்டு, நீ ஒரு 100 கோடி 50 கோடி தெரியா, எனக்கு வந்து மத்தியில் தெரியா, மாநில நாங்கள் வந்து பேரம் பேசல யார்ட்டையும். சோலோ வெளியே தெரியாது, பேரம் பேசுறது வெளியே தெரியாது. நோனோ, அதாவது நீங்கள சீட்டு கேட்க மாட்டீங்க, பெட்டி கேட்பாங்கன்னு விமர்சனம் வருதுல. பெட்டி எவன் கொடுத்தா, யாரு வாங்கினா, வாங்கினது கூட ப்ரூஃப் இருக்கா? எப்படிங்க இருக்கு? என்ன தம்பி பார்க்க, அவர் தான் ஒன்றுக்கு போகிறதுக்கு பயப்படுறாரு, பாத்ரூம் போகிறதுக்கு பயப்படுறாரு. உடனே வீடியோ எடுத்துறானுங்க பின்னாடி வந்து. யாரு? சீமானா? இல்லை, நீங்களும் தான், நீங்களும் தான், உங்கள் தம்பிமார்கள் தான். நாங்கள் பயந்து பயந்து நடக்க வேண்டியது. பயப்படுறா? ஆமாம், வெளியில் பப்ளிக்ல, அது வீட்டில் போவார், வீட்டில் போவார், வெளியில் வந்தால் சொல்கிறேன். அப்படி வந்து நீங்கள் கண்காணிக்கிறீங்க. அவர் இருமுனா கூட உடனே சொல்றீங்க நோய் வந்துட்டு, தும்முனா நோய் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அப்படி அசந்தாக்கா சீமான் வந்து கனவு காண்றாரு. எதையாவது சொல்லி விட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு மக்கள் ஏதாவது சொல்றாரு, அவர் ஏதாவது சொல்றாரு, அவரும் ஏதோ சொல்றாரு, கதை சொல்றாரு, அதை மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் வந்து உண்மையை பேசுகிறோம். அண்ணா வந்து உறக்க பேசுகிறாரு, சத்தியத்தை பேசுகிறார், சத்தமாக பேசுகிறாரு. அது உங்களுக்கெல்லாம் கொதிக்குதப்பு. அண்ணனோட சிரிப்பு உங்களுக்கு சிரிச்சு காட்டுறீங்களா? யார்? அண்ணன் அழகாக சிரிப்பார். அவர் வந்து எப்பவுமே அதிகமாக சத்தமாக சிரிக்க மாட்டார், பொறுமையாக தான் சிரிப்பார். அவரை வேகமாக சிரிச்சிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் அதிகமாக சிரிக்க மாட்டார். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி தான். நாம் தமிழர் கட்சியில் வந்து சண்டையெல்லாம் வராது, எந்த சண்டையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கூடியிருக்கோம் அந்த இடத்துல. இதில் உள்ளே வர முடியாமல், இறங்க முடியாமல் ரோட்லேயே நின்றுட்டாங்க நிறைய பேர். இந்த பஸ்ஸை சுற்றி நின்று பஸ்ஸை கண்ணாடி வழியாக மீட்டிங் பார்த்தாங்க தம்பி. நாங்கள்லாம் கூட உள்ளே போக முடியல. கடைசியாக வந்து எனக்கு ஒரு நண்பர் இருந்து அப்புறம் அப்படி இப்படி உள்ளே போயிட்டேன். உங்களுக்கு இடம் கிடைக்கலையா அதில்? நாங்கள் தான் பஸ்ஸு தான் டிராஃபிக்கில் மாட்டிச்சு, போக முடியல. இவ்வளோ நாங்கள் போனது லேட்டு, போகிறதுக்குள்ள கூட்டம் நம்பிருச்சு. போகிறதுக்குள்ளே அந்த கிரவுண்டு ஃபுல்லாகிடுச்சு, நிரம்பி வலியுது, உள்ளே நுழைய முடியல. நான் சொல்லிட்டேன், அப்பப்பா இந்த கூட்டத்தில் உள்ளே போயிட்டு மூச்சு நம்ம ரொம்ப உயரமுங்க, நம்ம குள்ளந்தான், என்னோட நெப்போலியன் மாதிரி இருக்காங்களா முன்னாடி நிற்கிறாங்க, நம்ம போய் உள்ளே இடுப்பு கட்ட மாட்டோம்னு நசிக்கிடுவாங்க. நான் சொன்னேன், வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்து அப்புறம் முன்னாடி போயிட்டேன், அண்ணனுக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டேன். ஓகே ஓகே. இப்போ இந்த தேர்தலும் நாம் தமிழருக்கு வந்து வெறும் பயிற்சியாக தான் இருக்குமா இல்லை வெற்றியாக இருக்குமா? வெற்றி வாகை சூட போகிறோம். பயிற்சி அது வந்து ஆரம்பத்தில் சொன்னது தம்பி, தோற்றால் பயிற்சி, அதற்கு பிறகு எடுப்போம் முயற்சி. அதை தோத்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாக மாட்டோம், நாங்கள் வந்து அழுவ மாட்டோம். ஏன் தோத்துட்டு பேச சொல்லிட்டு மக்கள் நினைக்கணும் தம்பி. இப்போது நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரையும் ஹைலைட்டில் கொண்டு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். இவங்க நல்லவங்க, இவங்க வரட்டும், நாசக்கார திட்டங்களெல்லாம் ஒழிக்கணும்னா நல்லவர்கள் வரணும், நல்லதை செய்பவங்க வரணும். லஞ்சத்தை ஒழிக்கணும், யார் வரணும்? அதிமுக லஞ்சம், திமுக லஞ்சம் வாங்கியிருக்கு, அதிமுக ஊழல் பண்ணியிருக்கு, திமுக ஊழல் பண்ணியிருக்கு, அம்மா வந்து ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, கலைஞரும் வந்து பண்ணாதெல்லாம் மட்டும் ஜெயிலுக்கு போனார். யார் போவாதாங்க மிச்சம்? இவங்க 2 பேரையும் ஒழிக்கணும்னா யார் வரணும்? நாங்கள் நல்லவங்க வரணும். தாவேக தலைவர் விஜய் வரணும். யார் தாவேக தலைவர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் மாற்றத்தை கொடுப்பாரு, எல்லாரும் விசில் அடிச்சுக்கிட்டே போகிறதுக்கு. விசில் அடிச்சு அவர் சின்ன விசில், ஓட்டு போடுறவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த கிளி ஒன்று பேசல வடியல் படத்துல கீடு அதே கீன்னு பேசுவாங்களா? அந்த கூட்டத்தை நீங்கள் இந்த கூட்டத்துக்கே நீங்கள் இவ்வளோ பெருமையாக பேசுறீங்க, அந்த கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பி வந்து கூட்டம் வந்து முக்கியம் இல்லை, புத்தகம் வந்து எவ்வளோ பெருசு வேணா இருக்கலாம், கருத்து அந்த பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கலாம். திருக்குறள் வந்து சின்னோண்டிலாம் இருக்குது, இவ்வளோ தான் திருக்குறள். ஆனால் திருக்குறள் வந்து இந்த உலகத்தையே வச்சுட்டாரு. அந்த ஒரு அடி திருக்குறள், அந்த திருக்குறள் புத்தகத்தில் உலகத்தையே உள்ளே அடக்கிட்டார் திருவள்ளுவர். ஆனால் நீங்கள் அதுக்காக பெரிய புத்தகம் ஒன்று இருக்கலாம், புத்தகத்தில் பெருசாக இருக்கலாம், பக்கத்தில் பெருசாக இருக்கலாம், ஆள் ஹைட்டாக இருக்கலாம், ஆள் வெயிட்டாக இருக்கலாம், இது வேணும். இது வந்து பெருசாக இருக்கா? ஆள் ஒல்லியாக இருப்பார். அந்த அதிமுக கிஷோர் சாமின்னு இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஆள் எப்படி இருப்பார்? அப்படி சும்மா மடைக்கு அப்படி இருப்பா தூக்கி வச்சுட்டு போயிடலாம், அப்படி தான் இருப்பார். அவர் மண்டையை எடை போட முடியுமா உங்களால்? சரியான அறிவாளி, அவர்கிட்ட பேசி வெல்ல முடியாது. அதுதான் வந்து வேணும். ஆளை பார்த்து எப்போ எடை போடக்கூடாது. ஆள் வந்து மாசாக இருக்கலாம், மித்ததெல்லாம் பீஸ் போயிடக்கூடாது. இல்லை, எங்கள் ஆள் வந்து கருப்பாக தான் இருப்பார், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்.
அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பார், ஆனால் கெத்தாக இருப்பார். பேசுறது ஒரு மாதிரியா இருக்கும். இந்த கதை சொல்றதெல்லாம் கதை சொன்னால் அறிவார்ந்த கதை சொல்லுவார் தம்பி. இது வரைக்கும் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் 15 வருஷமாக கட்சி நடக்குது தம்பி. ஒரு பாலியல், ஒரு வந்து முந்தானியை பிடிச்சி இழுத்தான், கையை பிடிச்சி இழுத்தான், குடிச்சு கல்டா பண்ணான், பாட்டில் தூக்கி மண்டையை உடைச்சான், ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை. அப்போ காரணம் என்ன? கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. டிரைவர் வந்து ஒழுங்காக உட்காந்தாதான் பின்னாடி பார்த்து ஒழுங்காக போக முடியும். எங்கள் அண்ணன் சரியாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு, எங்கள் அண்ணன் சரியாக வழி நடத்துகிறாரு, எங்களை கரெக்டாக போயிட்டுருக்காரு, ரூட்டில் போயிட்டுருக்காரு. ஒருத்தர் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து அவங்கள கட்சியை தூக்கிட்டாங்க, அவங்க 10 வருஷமாக இருந்தாங்களே. ஆமாம், நிறைய பேர் ஏன் வெளியே போனாங்க? இவ்வளோ சரியாக போனால் என் பஸ் வந்து எல்லாம் கீழே விழுகணும். கேள்வி கேட்டாலும் தப்புங்கிறீங்க, கேட்கலன்னாலும் தப்புங்கிறீங்க. தவறு செய்கிறாங்க, அவங்க ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகும். யார் ஸ்கோரு? அந்த வெளியில் போனவங்க தவறு பண்ணியிருப்பாங்க. சும்மா என்ன தம்பி சும்மா இருக்கவங்கள தூக்கி கட்சியில் வராத பைத்தியமா அவரு? இல்லை, தான் பேசுட்டு தான் இந்த முடிவு அவர் எந்த காலத்துலையும் அப்படி கிடையவே கிடையாது. நான்லாம் பக்கத்தில் உட்காந்து தம்பி கூட பேசியிருக்கேன், நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அவ்வளோ அன்பானவர், அறிவானவர், ரொம்ப புத்திசாலி. ஏன்னா பார்க்க வந்து நிறை குணம் தழும்பாது தம்பி. சீமான் வந்து நிறை குணம் தழும்பாது. அவர் வந்து அந்த குபேர் வெடிச்சிரும், வெடிச்சதுன்னா தாங்காது, வெடிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. உள்ள அவ்வளோ ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளோ அறிவு, அவ்வளோ புத்தி, அவ்வளோ திறமை, தைரியம், எதுலையுமே அவர் சொல்ல முடியாது. தைரியத்துலேயும் சரி, ஒரு பேச்சுலேயும் சரி, துணிவுலையும் சரி. கஷ்டமாக இருக்கா பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. கைதாகிறாரு, 50 பேர் உட்காந்துருக்காங்க, கூட உட்காந்துருப்பாரு சம்பளங்களை போட்டு. மற்ற தலைவரை பார்த்துருக்கீங்களா? கலைஞர்லாம் ட்ராக்லேயே உட்காந்துருக்காரு. கலைஞர்லாம் ரயில்வே ட்ராக்லேயே உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் வராத ரயிலே வராத ட்ராக்ல அதான் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தானே. ஆமாம், ஓடாத தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவர் கருணாநிதி. எங்களனா அப்படி இல்லை, ட்ரெயினே வந்தாலும் அப்படி கெத்தா உட்கார, ஓட்டுறா ஏத்துறா பார்ப்போம் அப்படிம்பாரு. அதாவது இந்த தைரியத்தை வந்து பாராட்டணும் தம்பி. நம்மளுக்கு வந்து அரசியல் தலைவர்கிறது எனக்கு வந்து சீமான் வந்து சொந்தமோ பந்தமோ, அவர் எனக்கு 1 ரூபா தரல, அவரால் எனக்கு வாழ்க்கை ஓடலை, நானும் எந்த பணமும் அவர் இதுவரை கட்சி கொடுத்ததில்லை. சும்மா ஏதாவது நிகழ்ச்சி பண்ணால் பண்ணுவோம், மற்றபடி அலுவலகத்தை எனக்கு காசெல்லாம் கொடுத்ததில்லை. என்ன சொல்கிறேன், நான் ஒருத்தர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடச்சி விட்டுறக்கூடாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல, இல்லை சீமானுக்கு மட்டுமா? சீமான் வந்து ஒரு நல்ல தலைவர். நாங்கள் சீமானை தான் நான் பேசுகிறேன். மற்ற தலைவர் அவங்கவுங்களுக்கு தலைவர் நல்லவர்கள் தான். இப்போ வந்து கருணாநிதி திமுகவுக்கு நல்லவர், ஸ்டாலின் திமுகவுக்கு நல்லவர், எடப்பாடி அண்ணா திமுகவுக்கு நல்லவர், தியாக தலைவி சின்னம்மா நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களும் அண்ணா திமுக நல்லவங்க தான். அவரவர்களே சேர்ந்தவங்க, அவரவர்கள் நல்லவர்கள். ஒட்டுமொத்த உலக லெவலில் பார்க்கும் போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல்வாதியில் அப்படி சும்மா அந்த ஃபிங்கர் ஸ்டிப்ஸில் வச்சுருக்காரு பாருங்க எல்லா மேட்டரும், அந்த மாதிரி ஒரு அறிவாளி யாருன்னா சீமான் ஒருத்தர் தான். ஓகே, இன்னொரு கேள்வி, நல்லா வழி நடத்துகிறாரு சீமான் சொல்கிறீங்களே, இப்போது எல்லாத்தையும் வழி நடத்திட்டு சில இப்போ டிவியில் பேசுகிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க மட்டும் என் வழி நடத்தலை. இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப சாட்டை துறமுறைகள்லாம் ரொம்ப விமர்சிக்கிறாரு, ரொம்ப கொச்சித்தனமாக விமர்சிக்கிறாரு, வார்த்தைகள்லாம் வெளியே விட்டு அந்த கேவலமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி. அவங்க ஒன்றும் தப்பாக யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து விஜய் திட்டுறோன்னு சொல்கிறீங்க, தற்குறின்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இல்லையே விஜயை பேசணும், அதுக்கு உங்கள் கொள்கையோ உங்கள் நல்லது பண்ண பேசிட்டு வீடியோ போடலாமே, விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுறோம். விஜய் தானே தம்பி இப்போ தானே சொன்னீங்க, டிரைவர் நல்லா இருந்தால் தானே பக்கத்தில் ஒழுங்காக போவாங்க, வண்டி ஓட்டுறோம் வந்து ட்ரெயின் ஓட்டுறோம் ஒழுங்காக ஓட்டுறா தான் சொன்னீங்கல்ல. அப்போ வண்டி ஓட்டுறவர் அவர் தானே, அவரை தானே கேட்பாங்க. சரி, இப்போ விஜய் யாரும் அவங்கள மதிக்கலையே, எங்களை நாங்களும் அவரை மதிக்கலையே. மதிக்காம எதுக்கு அவரை பத்தி பேசணும்? ஒவ்வொரு வீடியோ பத்தி உங்க மாநாடு முடிஞ்ச அடுத்த வீடியோ போடல, பார்த்தா விஜய் திங்கக்கிழமை பேசுற அந்த வீடியோ போட்டுட்டு இருக்காரு. நீங்க அப்போ உங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்காம. விஜய் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க என்ன சொல்லணும்னா அறிவு சார்ந்த, நல்லா கேட்டுக்கோங்க, அறிவு சார்ந்த அரசியல், அறம் நிறைந்த அரசியல், உண்மையும் நேர்மையுமான அரசியல், ஒழுக்கமான அரசியல், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல், 117 ஆண்கள் 117 பெண்கள் சரிசமமாக கொடுத்து ஆட்சி பண்ண நினைக்கிற நாம் தமிழர் கட்சி. இன்னொரு கேள்வி, அதை கேட்கலாமான்னு கூட தெரியல, பெண்களுக்கு சரி சமம்னு சொல்றீங்களா? ஆமா, சீமான் அவர்களே பெண்களை மதிச்சார் நீங்க சொல்றீங்களா? மதிச்சதுனால தான் 117 பேர் கொடுத்துருக்காரு. அந்த விஜயலட்சுமி ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, எந்த விஜயலட்சுமி? பெங்களூர் அக்கா ஒரு அக்கா இருப்பாங்களே, அது அந்த கதை எதுக்கு இப்போ? அது வந்து எப்படின்னா, அது வந்து திமுகவில் வந்து அந்த இவர் இருக்கார்ல சுபவீர பாண்டியன், அவரோட ஆள். அண்ணனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. யாரு ஆள் தான் அவங்க? எங்களுக்கு வேற மைண்ட்ல இருக்கு, நீங்க அவங்க ஆளுங்கிறீங்க. வந்து அவங்க வந்து காசு வாங்கணும், அப்போ அதுக்காக தூண்டி விட்டது. அதான் நான் சொன்னேன்ல, சீமானை குறைப்பதற்கு பல வழிமுறைகளை செஞ்சாங்க இவங்க.
முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து இலங்கையில் வந்து கைகூலினாங்க, விடுதலை புலியின் கைகூலினாங்க. அப்புறம் வந்து ஆமக்கறி போய் தின்னாருன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்து பேச முடியல. இதான் சீமான் சொன்னது தானே ஆமக்கறி இதெல்லாம் அவர் சொன்னார். அதை வந்து ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே தம்பி. ஏன் நம்ம சாப்பிட்லையா? நீங்கள் கூட தான் ஒரு இடத்துல பன்னிக்கறி சாப்பிட்ருப்பீங்க, மாட்டுக்கறி சாப்பிட்ருப்பீங்க. அது ஒன்று, அது பெருமையாக சொல்கிறது தானே. அதை வந்து சொல்லி அடிக்கக்கூடாதுல்ல. நீ திங்காமல் இருக்கிறியா, மூடிக்கிட்டு நீ பேசாமல் இரு. அவங்க விருப்ப சாப்பிட்றது. நீ ஏன் பருப்பு சோறு தின்ன? இந்த ஆமை அந்த ஓட திருப்பி அது படகுல போனாங்க. யாரு அவரு சீமான் சொன்னாங்க. யாரு போனது? ஸ்டாலின் போனாரா? இல்ல, இப்போ லேட்டஸ்டா போனாங்களே திருமாவளவன். ஸ்டாலின்னா வந்து இலங்கையில போய் அவர் யார் அவரு அந்த பிரதமரை போய் கை கொடுத்தாங்களே, அப்போ வந்து அந்த ஆமை ஓட்டில் போனாங்களா? இல்ல சீமான் சொன்னது கேட்டீங்க. பார்த்தா தூரத்துல பார்த்தா ஆமை ஓட்டுல போயிட்டு இருக்காங்க, இப்போ படகுல போயிட்டு இருக்காங்க, ஆமை ஓட்டுல உட்காந்துட்டு. அது எப்படி? அதெல்லாம் நக்கலப்பு உங்களுக்கு ரொம்ப. திமுக ஏதோ கைக்கு காசு வாங்கிட்டீங்களோ? தந்தா பரவாயில்லையே, தர மாட்டாங்க இல்லையா? உங்களுக்குலாம் தர மாட்டாங்க. விஜயலட்சுமி வேற ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. சீமான் அடிக்கிறேன்னா கொடுப்பாங்க. விஜயலட்சுமி சும்மா. உங்களுக்கு விஜய் அடிச்சா திமுக இருந்து காசு வந்துருமா? அது நாம் தமிழருக்கு. நாம் தமிழில் தான் லஞ்சமே இல்லையே தம்பி, எதுவுமே கிடையாது. கை விட்டு காசே கிடையாது. கழுத கற்றுக்கிறதுனால என் வீட்டு காசை கொண்டு போய் தான் கற்றணும். இங்கே திருச்சிக்கு போனோம், 3000 ரூபா செலவு எனக்கு. சரியா? பஸ்ஸுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்து போனோம், நாங்கள் தான் சாப்பிட்ணும். உண்டியல் கட்சிம்பாங்களே ஒரு கட்சியை, உண்டியல் கட்சிம்பாங்களே கம்யூனிஸ்ட் கட்சியை. அது உண்டியல் கட்சி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த அரசியல் புரியாது. அது மாதிரி உங்களுக்கு திரள் நீதி கட்சியா? இருக்க வர ஆரம்பத்திலே சொன்னாதான் புரியும். எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யார் வழிவகுத்ததுன்னு தெரியணும்ல. அந்த காலத்தில் முதல் வந்து உண்டியல் தான் வச்சுருப்பாங்க. ஆமாம். அப்போ அந்த பானையை வச்சுக்கிட்டு திருமாவளவன் கட்சி வந்து பானையை எடுத்துகிட்டு போவாங்க, கடை கடையாக போவாங்க. 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா போடுவாங்க. அது திரள் நிதி, அதுக்கு பேர். அதாவது திருடுனா திருடுறது. இது திரள் நிதி, திரண்டு வாங்குறாங்க. திரள் நிதி அவங்களே அன்பளிப்பாக கொடுக்குறது. ரெண்டாவது திமுக வந்துச்சு. அப்போது கருணாநிதி ஆரம்பத்தில் கட்சி நடத்தும் போது இந்த துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருங்க வர்றேன், அப்போ காட்டலாம் தெரியும். ஒரு துண்டை வந்து கழுத்தில் கட்டிப்பாங்க. இந்த கட்டிக்கிட்டு இங்கே இருங்க, இப்படியே வருவாங்க, இப்படியே வருவாங்க, இப்படியே வருவாங்க. இதில் வந்து 1 ரூபா 2 ரூபா. அதுக்கு பேரும் திரள் நிதி தான். இதை கொண்டு வந்தது யாருன்னா கருணாநிதி அவர்கள். கம்யூனிஸ்டா? அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் அப்புறம் தானே வந்துச்சு. அப்புறமா வந்து எம்ஜிஆர் போயிட்டு அது நிதி பத்தாது இல்லை தம்பி, அரசியல் பண்ணணும், ஒரு மீட்டிங் போடணும், அதான் நிதி வேணும். நிதிங்கிறது வந்து புடுங்குற திருடுறது கிடையாது. இப்போ சரி திருட்டு, மிரட்டி வாங்குறது திருட்டு. இவங்க வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது நிதி, அன்பளிப்பு. இப்போ கல்யாணத்தில் மொய் போடுறோம்ல, எந்த பொண்ணு மாப்பிள்ளைய வந்து மொய் போடாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. மொய் போட்டால் தான் உள்ள வரணும், எந்த அம்மா அப்பா கூப்பிட்றது, அது நம்ம விருப்பம். 500 ரூபா போடுறீங்களா, 5000 ரூபா போடலாம், 50,000 நம்ம விருப்பம். அது அந்த மாதிரி இது அன்பளிப்பு. இது ஏன் திரள் நிதினு கேவலப்படுத்துறீங்க? மக்கள் கொடுக்குற அன்பளிப்பை ஏன் திரள் நிதினு அவமானப்படுத்துறீங்க? அவமானப்படுத்தல, திரள் நிதியிலே கட்சி நடத்துறாங்க. பார்த்தா திருடல, திருடி நிதி வாங்கி நாங்க வந்து கட்சி நடத்தல, கொள்ளையடிக்கல, ஊர் சொத்தை ஆட்டைய போடல, கஞ்சா விக்கல, சாராய விக்கல, பெண்களை வந்து கற்பழிச்சவனை கொண்டு போய் வெளியில விட்டு அவங்ககிட்ட கோடி கோடியா காசு வாங்கிட்டு ஆட்டைய போட்டு நான் கட்சி நடத்தல. பிச்சை எடுத்தாலும் கௌரவமா பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுத்தாலும் கௌரவமாக எடுக்கணும். நாம் தமிழுக்கு நிர்வாகிகள் நடு சம எப்படி ரொம்ப பணக்காரங்க யாருமே அவ்வளோக்கா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தலைவர்கள் ஏன் அப்படி ஈசிஆரில் பாங்க நல்ல வீடு பார்த்த பையனை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாப்புல, தலைவர் அப்படி இருக்காரு, தொண்டர்கள் இப்படி இருக்கணுமா? இது என்ன கதையா இருக்கு? விஜய் மாதிரி சொந்த தலைவர் போய் ஓலை வீட்டில் இருக்க முடியுமா? ஓலை வீட்டில் சொல்லு. ஏன் நமக்கு அவர் வந்து பிச்சைக்காரன் இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சீமான் வந்து பிச்சைக்காரன் இல்லை, அவர் ரோட்டில் பிச்சை எடுக்கலை, அவருக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இல்லை. அப்புறம் வந்து எப்படி வீடுனாக்கா அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு சொத்து இருக்கு. அவர் வந்து விஜய் ஒரு கேள்வி கேட்டார்ல, என்ன வேலூரில் கூட அரசியல் தலைவர்கள் வந்து அது திமுக பார்த்தா கேட்டார், இப்போ இருக்க சொத்து விவரத்தை வெளியிட முடியுமா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்னு. அதே மாதிரி சீமான் சினிமாவுக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கும் இப்போ அரசியலுக்கு வந்த சொத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஆமாம், அந்த எப்படி ஆட்சிக்கு வரல பதவிக்கு வரல, ஆட்சிக்கு வரல பதவிக்கு வரல, திரள் நிதியிலே மலைக்கும் மடுகும் வாடகை கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை. அவன் நாட்டையே வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். உங்க நிர்வாகியே ஒருத்தர் வாடகை வீட்டு வாடகை 10,000 தான் போட்டுட்டு இருக்காரு. வீட்டு வாடகை நிர்வாகிக்கு 10,000. நான் சரி சரி லட்சக்கணக்கில் வீட்டு வாடகை யாராச்சும் கட்டி பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லாதப்பயே காவல்துறை போய் செக்யூரிட்டி எடுத்துகிட்டு போனாங்க. 4 பேரை பஸ்ஸு காரில் கடத்திக்கிட்டு போய் அடித்தாங்க. அப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்க, ஒரு அரசியல் பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ பாருங்கள், நீங்கள் யார், நீங்களே அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அவருக்கு எவ்வளோ எதிரி இருக்கும். அப்புறம் தற்காத்துக்கணும்ல.
தற்காக்கிறது வந்து அவர் இல்லை, நாங்கள் சொல்கிறோம் அண்ணன் 2 செக்யூரிட்டி வச்சு இன்னும் 2 பங்களா அண்ணன் கட்டிடுங்க. தனியாக வராதீங்க. இன்னும் 10 கார் ஆமாம் மேலே இருங்க மேலே, அது அவங்க விருப்பம் தம்பி. கொஞ்சம் ஃப்ளைட் வாங்கிடுவாரு சீமான். வாங்கட்டுமே, எல்லாருக்கும் ஃப்ளைட் இருக்கு, அவரும் வாங்கட்டுமே. திருநெல்வேலி ஃப்ளைட் தான் அது. ஆமாம் அது கொடுப்பாங்க, யாராச்சும் வாங்கி கூட கொடுத்தா வாங்கிப்பாரு ஃப்ளைட். ஆனால் சின்ன வீடு வச்சுக்க மாட்டார், வீடு வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு, மாடி வீடு. சின்ன வீடு வச்சுக்க மாட்டாரு. மற்றவங்க மாதிரி 2வது 3வது கூடலாம் வச்சுட்டு நைட் ஆனால் 11 மணி நேரம் வெளியில் போகலல்ல, வெளியில போகல. நைட்டு ஒரு வீட்லையும் பகல்ல ஒரு வீட்லையும் கொடுத்தாங்கல்ல எங்க அண்ணா. அது யார் எங்களுக்கு தெரியாது. பாரு இதையெல்லாம் பார்க்குறீங்க, பார்க்க மாட்டீங்களா? அப்போ வைங்க கேமரா வைங்க, அண்டர் கிரவுண்டில் வைங்க கேமரா, மேலே ஒன்று வைங்க, மேலே ட்ரோல் யாரு மாட்டிப்பாரு. ஏன் மாட்டுறாரு எங்க அண்ணா? எங்க அண்ணா கில்லி மாதிரி. அது விஜய் படம் யாரு அது? அது கில்லி படம், நடித்தவர் வந்து கில்லி விஜய். எங்க அண்ணன் ஒரிஜினல் கில்லி, ஒரிஜினல் கில்லி எங்கள் அண்ணன் சீமான். சீமான் வந்து உண்மையிலே வீரன். அவர்கிட்டலாம் பேசினது இல்லையா? நான் போயிருக்கேன், நிறைய பார்த்து பேசியிருக்கோம். பேசுறீங்கல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணில் அப்படியே அண்ணல் பறக்குமே, பொறி பறக்குமே. பாசத்தை காட்டினா பாசம், வெறுப்பை காட்டினா வெறுப்பை காட்டுவார். கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், தூக்கி வீசிடுவார். தூக்கி ஒரே நாளில் தூக்கி வீசிடுவார் தம்பி. அவர் பிடிக்கல, கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா அட்வைஸ் பண்ண விட்றா, பார்க்கலாம்டா இருடா, பொறுமையாடா, விட்றா தெரியலடா சொல்லுவார். சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லை மீறி போச்சுன்னா தூக்கிடுவார். அவர்களுக்கு அந்த பிரச்சனை அவர்களோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர்களுடைய பிரச்சனை மற்றவர்களை பாதிக்குதுங்கும் பொழுது தான் இவர் கட்சியை விட்டு தூக்குறது கொள்றது தான். அதுதான் நடவடிக்கை எடுத்துருவார் தம்பி. நடவடிக்கை எடுக்கிறத நல்லா பண்ணுவார் கரெக்டாக. மற்றவங்க மாதிரி என்ன கொள்ளையடிச்சாலும் அடிச்சுக்கோ, எனக்கு 5% கொடு, நீ என்ன எந்த பொண்ணை வேணால் பாலியல் பண்ணிக்க, எந்த யூனிவர்சிட்டி வேணால் பண்ணிக்க, சரி கொஞ்சம் எனக்கு ஒரு அண்டா பிரியாணி அனுப்பிச்சிரு, நான் கண்டுக்கலை. அது கிடையாது நாம் தமிழர். நாம் தமிழர் வந்து கரெக்டாக இருப்பார். நாங்களாம் பயப்படுவோம். இப்போ பேசிட்டா கூட 2-3 பேர்கிட்ட கேட்பேன், பார்த்தீங்களா அதை தப்பாக எது பேசியிருக்கலாம் அண்ணன் சொல்ல போகிறாரு கேட்பேன். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு எப்போ. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து எனக்கும் டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறார்ல, உங்களுக்கு அப்படி யார்? நாம் தமிழருக்கும் யார், உங்களுக்கு யார் போட்டி? நாங்கள் போட்டிடுறது மக்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. அப்படி எப்படி மக்கள் பொதுமக்கள் அவர்களுடைய வாக்காளர்களுக்கும் எங்களுக்கு தான் போட்டி. நாங்கள் வாக்காளர்கிட்ட பேசணும், அம்மா பாருமா நாடு கெட்டு போச்சுமா, நாடு நாசமாக போச்சுமா, குடிக்க தண்ணி இல்லாமா, குண்டி கழுவ தண்ணி இல்லாமா, இன்னும் ஃபாரின்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் கழுவ மாட்டாங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர கூடிய சீக்கிரம் வந்து அது வளர்ச்சிம்பாங்க. இங்கே அது வளர்ச்சி அப்படின்றாங்க. புத்துநோயை கூட தான் வளர்ச்சின்றாங்க. குடல்ல புத்து வளர்ந்தாலும் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் எந்த கட்சி உங்களுக்கு எதிரின்னு கேட்குறேன். எங்களுக்கு எந்த கட்சி எதிரி இல்லை. எவெல்லாம் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எங்களுக்கு எதிரி. ஆனால் நாங்கள் யாரும் எதிரின்னு நினைக்கிறது இல்லை தம்பி. எல்லாரும் வந்து நம்ம நாட்டு மக்கள் தான், நம்ம தொண்டர்கள். அது வந்து ஒருத்தர் ஒரு விரும்பி போகிறாங்க. இப்போ எம்ஜிஆர் சில பேருக்கு பிடிக்கும், சிவாஜியை பிடிக்கும், சில பேருக்கு வந்து நம்பியாரை பிடிக்கும். ஏன் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவரவர் விருப்பம், இதுதான் அவரவர் விருப்பம், அவரவர் தனிப்பட்ட விருப்பம். அதை நாங்கள் கேட்குறதுக்கு இல்லை. எங்கள் கட்சிக்கு வந்தால் இந்த குவாலிட்டி வேணும், கரெக்டாக இருக்கணும். எந்த குவாலிட்டி வேணும்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் இந்த அவதூறாக பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் பாதி பண்ணுறாங்க. நாம் தமிழர் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் யார் பண்ணா பிடிச்சி வச்சிருக்கீங்களா? இப்போ சாட்டை திருமண அசிங்கமாக தான் பேசுகிறாரு. அசிங்கமா பேசலையா? கலாய்ப்பாரு. ஆமா ஐயே, நீங்க வேற, நீங்க எனக்கே வந்து அவ்வளோ கோவம் வருது தம்பி. அவரை பார்த்தா எனக்கு யார சாட்டை திரும்புறவங்கல்ல, அவர் நல்ல பிள்ளை தான். அது பிறப்பிலே அவர் வந்து நடிகர் இல்லையா, அவரு அப்படிதான் பேசுவாங்க. இல்லை, கட்சிகள் மாற்றி பேசுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்கு அடுத்த 5 வருஷம் அது வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க நல்லவங்க, என் பிள்ளை மாதிரி இருக்கீங்க, வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 3 நாள் கழிச்சு தான் தெரியுது நீங்க மோசமானவங்க, முதல்ல குத்துறவங்கன்ட்டு. 3 நாள் எப்ப அந்த பக்கமே போகக்கூடாது, அந்த பிள்ளை மூஞ்சில முடியக்கூடாது, அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு போயிருவாரு. இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா பேசாம போயிடுவான். அவன் பேசி நாங்க நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு வந்து விஜய் கட்சியை பத்தி பேசுறது யாரை விஜய் பேசல, தொண்டர்களை தானே பேசுறாரு. அதுதான் காசு சம்பாதிக்கிறாருல. ஏன் பேசுறாருன்னா அடப்பாவீங்களா, 2000 வருஷம் 2025 ஆச்சு, நாடு எவ்வளோ முன்னேறிட்டு, உலகம் எங்கேயோ டெவலப் ஆகிட்டு இருக்கான். அவன் ஹெலிகாப்டரில் போய்கிட்டு இருக்கான், கப்பலில் போய்கிட்டு இருக்கான், பறந்துக்கிட்டு இருக்கான், குக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டில் சமைக்கிறான். இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் வந்து ஓ ஆன்னு கத்துறீங்களாடா. தலைவர்னா யார், தொண்டர்னா யாரு, உங்களுடைய கட்சியின் கொள்கை என்ன கேட்டேன். உங்க கட்சி கொள்கை என்ன? அது வந்து அது அப்படிதான். சரி, நீங்க வந்து எப்படி ஜெயிப்பீங்க? ஜெயிச்சிடும். அதெல்லாம்
இதெல்லாம் பதில் கிடையாது தம்பி. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொன்னோம், அரசியல் கற்றுக்கல. ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க தற்கொலையாக சுற்றுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிலையும் அங்கேயும் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறாங்க. வளர்ற இளைஞர்களை கெடுத்துறாதீங்க, குட்டிச்சவரை ஆக்கிறாதீங்க. கெடுக்க போறாங்க. விஜய் அவர்கள் வந்தா என்னத்தை கெடுக்க போறாங்க? இப்போ மண்டையில இருக்க மூளை வேலை செய்யல தம்பி. உலகம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ உங்க தலைவர் வந்து என்ன சொல்லுவாரு, வந்தா மாடு மேய்க்கிறதா கவர்மெண்ட் வேலையாக்க வேணும். அது ஒரு பிடிச்சவங்க பண்ணலாம், எல்லா கவர்மெண்ட் வேலை மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் வேலை. இப்படின்னா உலகம் எங்கேயோ வளர்ந்துருச்சு. கனடா போயிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா வீடியோ எல்லாம் பாருங்க. கனடால வந்து மாட்டு பண்ணை இருக்கு. என்ன அமெரிக்காவில் வந்து செம்மறியாட்டு பண்ணை இருக்கு, சரியா? கோழி பண்ணை அமெரிக்காவில் இருக்கு, கனடாவில் இருக்கு, லண்டனில் இருக்கு, மலேசியாவில் இருக்கு, எல்லா நாட்டில் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஆட்டு பண்ணை வச்சிருக்கான், செம்மறியாட்டு மாட்டு பண்ணை இருக்கு, ஆட்டு பண்ணை ஊர்ல வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கா? இருக்கும், இல்லாம இல்ல இல்ல இல்ல. ஏன்னா ஆறை பூரா துத்துட்டான், ஆறுல மண்ணை பூரா அள்ளிட்டான், ஆற்றுல தண்ணி இல்லை, புல்லு முளைக்கலை, பேஞ்ச மலை நிற்கலை, ஆடு மாடு இல்லை, கறக்கிற பழம் வாங்குறதுல எல்லாம் பாக்கெட்டு பழம் இறங்கிட்டாங்க. இப்போ யாரும் பட்டர் எல்லாம் யாரும் வாங்குறதில்ல, எல்லாம் வந்து இது ரெடிமேட் பட்டர் வாங்கிக்கிறாங்க. அப்போ எல்லாம் வெண்ணெய் கிடைவாங்க, வீட்டில் பாலை காய்ச்சி குடிப்பாங்க. இப்போ பால் யாரும் கறக்கிறதில்ல. சாணி போட்டால் அள்ளி போட இடம் இல்லை, வக்கீல் கிடைக்கல, மாட்டுக்கு வந்து வக்கீல் கிடைக்கல. நெல் ஒரு நேரத்தில் இவ்வளோ உயரம் இருந்துச்சு. ஏன்னா அம்மா அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க, இவ்வளோ உயரம் நெல் இருந்துச்சு. நெல்லை வந்து இப்படி அறுத்துட்டு அடிச்சுட்டு அந்த கதிர் தான் வந்து இது புல்லு வக்கீல். இப்போ நெல்லை இவ்வளோ உயரம் தான் இருக்குது, இவ்வளோ உயரம் தான் இருக்குது. அது புல்லு வந்து குப்பையாயிடுது, புல்லு கிடையாது. இப்போ மாட்டு தீவனங்கிறது வாங்கி தான் கொடுக்கணும். ஒரு நேரத்தில் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் இல்லை, போய் பாருங்க. எங்க அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கவலைப்படுறாரு. ஆடு மாடு இருந்தப்போ எல்லா வீட்லேயும் 4 மாடு இருந்துச்சு, 4 ஆடு இருந்துச்சு, 10 ஆடு இருந்துச்சு. ஏன்னா என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது இடையூர் சங்கந்தின்னு ஒரு ஊரில் தான், கிராமத்தில் தான். நான் பிறந்தாலும் சென்னை தான், கல்யாணம் பண்ணி அந்த ஊரில். அப்போ எங்கள் மாமியார் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட காசு பார்த்தீங்கன்னா முடிச்சா கட்டி கட்டி பானைக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஆடு மாடு இருந்துச்சு, கோழி 50 கோழி இருக்கும் வீட்டில். இப்போ யார் வீட்டிலாச்சும் ஒரு மாடு இருக்கா? இப்போ இருக்க பெண்களுக்கு வந்து பால் கறக்க தெரியுமா? சாணி அள்ளுவாங்களா, கர்ச்சிப்பை கட்டிப்பாங்க, சாணி அள்ள கம்மி மாதிரி வச்சுக்கோங்க அல்றதுக்கு. நான்லாம் பண்ணியிருக்கேன் தம்பி, இதெல்லாம் விளையாட்டில் நான்லாம் பண்ணியிருக்கேன் அந்த வேலை. எங்கள் மாமியார் சொல்லி கொடுப்பாங்க, செய்யி நீ மருமக மகாலட்சுமி செய்யணும்பாங்க. அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற பால் காசு அவங்க வச்சுப்பாங்க, அவங்க இல்லாத இப்போ பால் அதாவது என்ன சொல்றாருன்னா சுய தொழில். நீங்க வந்து அறிவா சிந்திக்கணும். இந்த விஜய் கட்சி மாதிரியே கேள்வி கேட்கக்கூடாது. விஜய் தொண்டர் மாதிரி கேள்வி. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல உங்களுக்கு, இப்போ அண்ணன் சொல்ற எல்லாமே நீங்க பண்ணிருக்க, அந்த கஷ்டம் தெரியுமில்ல உங்களுக்கு. அதாவது ஆடு மாடு வளர்த்து வந்து வருமானம் தான் தம்பி, வருமானம், பணம் இருந்துச்சு, எல்லார்ட்டையும் பணம் இருந்துச்சு, நினைச்சதை வாங்கினாங்க. இப்போ நம்ம டவுனில் சென்னையில் ஒரு பெண்ணு பாருங்களேன், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருளும் கணவனை தான் கேட்கணும், கணவனை தான் கேட்டு எனக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கணும், ஒரு புடவை தைக்கணும். ஆனால் கிராமத்தில் இருக்க பெண்கள் வந்து அந்த செருவாடு சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த ஆடு மாடு கோழி வளர்த்து அதில் வர்ற படத்தை வச்சு அவங்க செருவாடு சேர்த்து வச்சு அவங்க என்னென்ன செஞ்சுப்பாங்க. ஆண்களை வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க சுய தொழில் தம்பி, அது அதையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க தம்பி. சுய தொழில் பண்ணக்கூடாது. 100 நாள் வேலை ஏன் கொடுக்குறீங்க பெண்களுக்கு? அப்போ பெண்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்றீங்க, பெண்கள் உழைக்கக்கூடாதுன்றீங்க. 100 நாள் வேலைக்கு ஏன் பெண்களை கரெக்டாக பெண்களாக சூஸ் பண்ணுறீங்களா? ஏன் பண்ணுறாங்க? உண்மையாக வேலை செய்வாங்கன்னா யார் பெண்கள் உண்மையாக கதை பேசாமல், மார்த்தாலில் கதை பேசாமல் உண்மையாக வேலை செய்வாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன நடக்குது தெரியுமா? இங்கே ஒரு பாட்டி, இந்த பாட்டிக்கு ஒரு 75 வயசு, ஏற்றா மாதிரி 80 வயசு பாட்டி இது பாடுது. ஒத்த ரூபாயும் தாரேன், நான் உனப்பத்தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. யாரு? 100 நாள் சம்பளத்தில் பாட்டை பாடிட்டு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு போட்டு தூங்கி தூங்குறது அடியில் தூங்குறாங்களா? பார்த்தீங்களா? அப்போ இந்த மக்களை வந்து உழைப்புலேருந்து வெளியாக்கிட்டீங்க. அதுதான் எங்கள் அண்ணன் கோபப்படுறாரு. மக்களை உழைப்புலேருந்து வெளியாக்கிட்டீங்க, வயலை அழிச்சிட்டிங்க, ஆற்றை அழிச்சிட்டிங்க, அவர்களை சோம்பேறி ஆக்கிட்டீங்க. 100 ரூபாயை கொடுத்தா அவங்கள தூங்க வைக்கிறீங்களே, இது ஒரு அரசாங்கமா? இந்த பக்கம் பெண்களுக்கு 100 ரூபாயை கொடுத்து மரத்தெல்லாம் தூங்க வைக்கிறது, இந்த பக்கம் சாராயத்தை ஊற்றி ஆண்களை தூங்க வைக்கிறது. பஸ் ஸ்டாண்டு, பிளேட்ஃபாரம், ரோடு, எங்கே வேணால் தூங்கு. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு. நீ ரோடா? என்னுடைய ஊர். பிளேட்ஃபாரமா? ஏன் ஊர். துணி இல்லை தம்பி. அம்மனமாக எத்தனை ஆண்கள் படுத்திருக்காங்க தம்பி, நாங்கள் பார்க்குறோம், படுத்திருக்காங்கல்ல. இதை வந்து ஒழிக்கணுன்றார். மதுவை ஒழிக்கணும், இந்த விவசாயத்தை வளர்த்தணும், ஆடு மாடு வளர்த்தது நல்லது தம்பி. இதெல்லாம் என்ன சொல்லி ஆடு மாடுனா எல்லாரையும் வளர்க்க சொல்லலை, நீங்கள் வளங்க. நீங்கள் அம்மா கூட கொடுத்தாங்களே, ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு 4 ஆடு கொடுத்தாங்கல்ல,
அது எல்லாத்துக்கும் கொடுக்கும். கறவை மாடு கொடுத்தாங்கல்ல, கறவை மாடு கொடுத்தாங்க. கிராமத்தில் கொடுத்தாங்கல்ல, கறவை மாடு எருமை மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க 4 ஆடு. ஏன் அப்போ அந்த அம்மா படிக்காத முட்டாளா கொடுத்தாங்கல்ல? ஏன் பெண்கள்கிட்ட காசு இருக்கணும்னு நினச்சாங்க. அதை நினைக்கிறாரு இவர் என்ன நினைக்கிறார், நீங்கள் வளர்க்க வேணாம், நான் வைக்கிறேன், நான் வளர்க்குறேன். ஆஸ்திரேலியா மாதிரி, அமெரிக்கா மாதிரி, கனடா மாதிரி, ஃபாரின் மாதிரி செய்கிறேன். கல்வியை இலவசமாக தர்றேன், மருத்துவத்தை இலவசமாக தர்றேன், குடிக்கிற தண்ணியை இலவசமாக தர்றேன். காசுக்கு விற்கிறாங்க இவங்க. மருத்துவத்தை ஒரு தொழிலாக வச்சுட்டாங்க, கல்வியை தொழிலாக்கிட்டாங்க. ஏழை பிள்ளைங்க படிக்க முடியல தம்பி. எவ்வளோ பிள்ளைங்க தம்பி, சத்தியமாக சொல்கிறது, 100க்கு 99 வாங்கின பிள்ளைங்கெல்லாம் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் இன்னைக்கு 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு போகுது தம்பி. ஆமாம், அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் தம்பி. ஏன் வருமே போனாங்க 10 லட்சம் கட்ட சொல்கிறான், கட்ட முடியல. நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா கனவு, அவ்வளோ கனவு, எனக்கு தெரிஞ்ச பிள்ளை.